வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கலாமே ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் நாம் சந்திர கிரகணம் நேரத்தில் வீட்டில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, எந்தவித நம்பிக்கைகள் இருக்கின்றன, ஆன்மீக ரீதியாக எப்படி நடந்து கொள்ளலாம் என்று முழுமையாக பார்த்துக்கொள்வோம். கிரகணம் என்பது வெறும் வானியல் நிகழ்வு மட்டுமில்லாமல் பலரின் வாழ்க்கையில் பௌண்யமாய் கருதப்படும் ஒரு ஆன்மீக நிமிடமும் ஆகும். 1. கிரகணம் முன்பு செய்ய வேண்டியவை. அமைதி. கிரகணம் தொடங்குவதற்கு 1 மணி நேரம் முன்பாகவே வீட்டில் அமைதியான சூழலை உருவாக்குவது நல்லது. பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைக்கலாம். சுத்தம். வீட்டில் அவசியமான இடங்களை சுத்தப்படுத்தி வைக்கலாம். உடலும் மனமும் தூய்மையாக இருப்பது முக்கியம். துளசி இலை. உணவு, தண்ணீர் உள்ள பாத்திரங்களில் துளசி இலை போட்டு வைக்கலாம். இது பாரம்பரியமாக வந்த நம்பிக்கை. 2. கிரகணம் நேரத்தில் செய்ய வேண்டியவை. 1. மந்திர ஜபம். கிரகண காலம் ஆன்மீக ரீதியாக மிக சக்தி வாய்ந்த நேரம். ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் சரவணபவ, ஓம் கம் கணபதையே நமக. உங்கள் ஈஷ்ட தேவதை பெயரை ஜபம் செய்யுங்கள். 2. பஜனை அல்லது தியானம். சுமார் 20-30 நிமிடம் தியானம் செய்தாலே மனதிற்கு பெரிய அமைதி கிடைக்கும். 3. தீபம். பூஜை அறையில் தீபம் அணையாமல் பார்த்துக்கொள்ளலாம். 4. தேவையில்லா பேச்சு தவிர்க்கவும். கிரகணம் நேரத்தில் சண்டை, புலம்பல், கோபம் அனைத்தும் ஆற்றலை குறைக்கும் என பழமொழி. 4. கிரகணம் நேரத்தில் செய்யக்கூடாதவை. 1. சமைத்தல்.